வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்போர்ட்ஸ் பைக்கு. எப்போ BS6 மாடல் லான்ச் பண்ணுவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பைக்கான Kawasaki Ninja 300 BS6 2021 மாடல் பைக் ரிவ்யூ. BS4ல் Ninja 300, Ninja 400 ஏற்கனவே இந்தியாவில் இருந்துச்சு. BS6 அப்டேட் போன வருஷமே Kawasaki கொண்டு வருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தான் BS6 அப்டேட் 300cc நிஞ்சாவில் கொடுத்து லான்ச் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து Ninja 400 BS6 மாடல் இன்னும் சில மாதங்களில் லான்ச் ஆக பாசிபிள் இருக்குது. அப்போது அதை பற்றி பைக் ரிவ்யூ நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி பைக் அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க JCTech தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆளையும் ப்ரெஸ் பண்ணி சேனலோட அப்டேட்டை தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபீட்பேக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. வாங்க இப்போது Kawasaki Ninja 300 BS6 பைக் பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். BS4க்கும் BS6க்கும் மெயினாக என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எமிஷன் நார்ம்ஸு BS6 அப்டேட் பண்ணியிருக்காங்க. கலர்ஸு மற்றும் அவுட்லுக் ஸ்டிக்கரிங்கில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பெருசாக டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் எந்த அப்டேட்டும் கொடுக்கல. Ninja 300 BS6 பவர் பண்ணுற இன்ஜினா ஏற்கனவே இருந்த சேம் பேரலல் ட்வின் லிக்விட் கூல்டு 296cc இன்ஜின், 4 வால்வ்ஸ் பர் சிலிண்டர், டோட்டலாக 8 வால்வ்ஸ் டபுள் ஓவர்ஹெட் கேம்சாஃப்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. பவர் டார்க் செக்மெண்ட் சைடு என்ன வருதுன்னு பார்த்தா 39 PS பவரு 11000 RPMலையும், டார்க்கு 26.1 நியூட்டன் மீட்டரு 10000 RPMலையும் டெலிவர் பண்ணுது. டிரான்ஸ்மிஷன் 6 ஸ்பீடு கியர் பாக்ஸு, அசிஸ்ட் மற்றும் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பவர்ஃபுல் ஸ்போர்ட்ஸ் பைக்குனாலும் மைலேஜ் 30 km/லிட்டர் ப்ளஸ் ஆவரேஜாக கொடுக்கும். ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி பெரிய சைஸு 17 லிட்டரோட வருது. லாங் டிரைவுக்கு கிட்டத்தட்ட 450 km ப்ளஸ் ரேஞ்சு டேங்க் ஃபில் பண்ணி டிரைவ் பண்ண இது வசதியாக இருக்கும். பைக்கில் இருக்கிற லைட்ஸ் இன்னும் சேமாக ஹாலஜனில் வருது. ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்போர்ட்ஸ் பைக்கு பிராண்டில் இருந்து LED லைட்ஸ் அப்டேட் பண்ணாமல் BS6 மாடல் கொடுத்துருக்கிறது நெகட்டிவ் பாயிண்ட். பைலட்ஸ் லேம்பும் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸு டியூவல் சேனல் ABS, ஃப்ரண்ட்டு டயா 220 mm பெட்டல் டிஸ்க்கு மற்றும் ரியர் சைடு டயா 220 mm பெட்டல் டிஸ்க்கு. டயர்ஸு டியூப்லெஸ்ஸு 17 இன்ச்சு அலாய் வீல் டிசைன்லையும் ப்ரீவியஸ் மாடலில் இருந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. டயர் செக்ஷன் ஃப்ரண்ட்டு 110/70 மற்றும் ரியர் டயர் செக்ஷனு 140/70. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் சேம் அனலாக் கம் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். RPM மீட்டர் அனலாக் ஸ்டைல்லையும், ஸ்பீடோமீட்டர், கிளாக்கு, ட்ரிப் மீட்டர், ஃபியூவல் லெவல் இண்டிகேட்டர் இதெல்லாம் சின்ன டிஸ்பிளேல வருது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லையும் எந்தவித அப்டேட்டும் கொடுக்கல. லேட்டஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டு கன்வென்ஷனல் டயா 37 mm டெலஸ்கோபிக் ஃபோர்க்ஸும், ரியர் சைடு 5-way அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு USD கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பைக்கில் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிரவுண்ட் கிளியரன்ஸு 140 mm கொடுத்துருக்காங்க. சிட்டி ஸ்பீட் பிரேக்கரில் தட்டுறதுக்கு இது வாய்ப்பு இருக்குது. சிட்டியில் ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ண வேண்டியிருக்கும். சீட்டு ஹைட்டு 780 mm, வெயிட்டு 179 kg. ப்ரைஸு எக்ஷோரூமில் 3,18,000 ரூபாயாகவும், ஆன்ரோட் ப்ரைஸு அப்ராக்சிமேட்டாக 3,60,000 ரூபாயும் வரும். கலர்ஸு 3 வேரியண்ட்டில் BS6 மாடலில் வருது. லைம் க்ரீன், கேண்டி லைம் க்ரீன் மற்றும் எபோனி பிளாக் தீமில். என்ன ஃப்ரெண்ட்ஸ், BS6 Ninja 300 பற்றி உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரை பைக்கோட ஃபீச்சர்ஸில் இன்னும் அப்டேட் கொடுத்து BS6 மாடலை Kawasaki நிறுவனம் லான்ச் பண்ணியிருந்திருக்கலாம். USD ஃபோர்க்ஸ் அப்டேட் பண்ணி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் பழைய ஓல்டு ஸ்டைலில் இல்லாமல் லேட்டஸ்ட் மாடல் கொடுத்துருந்துருக்கலாம். ஸ்விங்காமு அலுமினியமில் இருந்திருந்தால் இந்த Kawasaki Ninja 300 BS6 ஸ்போர்ட்ஸ் லுக்கை இன்னும் பெட்டராக கொடுத்துருந்துருக்கும். இன்ஜினை பொறுத்தவரை ஸ்மூத்தாகவும் பவர்ஃபுல் மற்றும் சாலிட் இன்ஜின். Kawasaki குவாலிட்டி பாடி ஒர்க்ஸ்லையும் இன்ஜின் சைட்லையும் பெஸ்ட்டாக இருக்கிறது நல்லாவே தெரியுது. இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த பைக் வீடியோவில் சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.